ஹாய் எவ்ரிவன், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நலமாக இருக்கீங்களா? நான் இன்றைக்கி புளிச்சக்கீரை சமைக்கிறது எப்படின்னு தான் உங்கள் கூட ஷேர் பண்ண போகிறேன். இந்த புளிச்சக்கீரை வந்து ரொம்ப ஹெல்த்தியானதுங்க. எல்லாருக்கும் கொடுக்கலாம். குறிப்பாக பெரியவங்களுக்கு ரொம்பவே நல்லது. ஓகே, இப்போ இதில் என்னென்ன சேர்க்க போகிறேன்னு பார்த்தீங்கன்னா, கடுகு உளுத்தம்பருப்பு 1 ஸ்பூன் வந்து சீரகம், அரை ஸ்பூன் மிளகு, 5 காய்ந்த மிளகாய், ஒரு பெரிய வெங்காயம் பொடிசாக நறுக்குனது. அதுக்கப்புறம் கருவேப்பிலை ஒரு கைப்பிடி, காஷ்மீரி மிளகாத்தூள், 1 ஸ்பூன், அரை ஸ்பூன் வந்து ஜீரகத்தூள் நல்ல டேஸ்ட்டு கொடுக்கும். 100 கிராம் பன்னீர் சேர்க்க போகிறேன். பன்னீர் ஆப்ஷனல், நீங்கள் வேணும்னா சேர்த்துக்கலாம். அதோடு பார்த்திங்கன்னா நல்லா வாஷ் பண்ணி வச்ச ஒரு கட்டு புளிச்சக்கீரை. அதுக்கப்புறம் வாணலியில் வந்து நல்லெண்ணெய் சேர்க்குறேன். நல்லெண்ணெய் சேர்த்தா இந்த கீரைக்கு வந்து நல்லா டேஸ்ட்டு கொடுக்கும். அதுக்கப்புறம் நீங்கள் சாப்பிடும்போது கொஞ்சம் நெய் சேர்த்து சாப்பிட்லாம். ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. இப்போ இந்த நல்லெண்ணெயில் வந்து நீங்கள் வேணுங்கிற அளவு சேர்த்துக்கலாம். சில பேர் வந்து அதிகமாக சேர்த்துக்குவாங்க. நான் வந்து கொஞ்சம் குறைவாக சேர்த்துக்கிறேன். நல்லெண்ணெய் வந்து நல்லது தான், நீங்கள் நிறைய சேர்த்துக்கிட்டாலும். அது கூட என்ன சேர்க்க போகிறேன்னு பார்த்தீங்கன்னா, நான் முன்னாடியே சொன்னேன், காய்ந்த மிளகாய், சீரகம், மிளகு இதெல்லாம் சேர்க்க போகிறேன். இதெல்லாம் நல்லா ஃப்ரை பண்ணி அதுக்கப்புறம் அதோட கருவேப்பிலையை சேர்த்து லைட்டாக வதக்குங்க. கருவேப்பிலையை வந்து சேர்த்துக்கங்க, நிறைய சேர்த்துக்கங்க. நிறைய அயன் இருக்குது. கருவேப்பிலையை டெய்லி சேர்த்துக்கலாம். அதோடு இந்த மாதிரி அரைச்சி நல்லா மேஷ் பண்ணி சமைக்கிற அந்த சமையலோடு நீங்கள் இதை தாராளமாக சேர்த்துக்கலாம். இதோட புளிச்சக்கீரையோட பெனிஃபிட் என்னங்கிறத நான் உங்களுக்கு சர்ச் பண்ணி வச்சுருக்கேன். இதை வந்து உங்களோட ஷேர் பண்ண போகிறேன் இன்றைக்கி. என்னடா புளிச்சக்கீரை தானே, ஐயோ இது யார் சாப்பிடுவா, இந்த கலரே எப்படி இருக்கே அப்படின்னு யோசிக்காதீங்க. புளிச்சக்கீரையில் வந்து நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது. இது கலர் தான் பார்க்க எப்படி இருக்கும், ஆனால் இது ரொம்ப ஹெல்த்துக்கு ரொம்பவே நல்லது. பாருங்கள், அந்த கருவேப்பிலை வந்து அப்படியே க்ரீனாகவே இருக்குது. நான் அதை ரொம்ப நல்லா வதக்கலை, லைட்டாக வதக்கினா போதும். அது கூட வந்து தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கணும். அரைக்கும் போதே உப்பு சேர்த்துக்குங்க. அப்போ தான் வந்து ஈவனாக அந்த உப்பு வந்து இருக்கும் எல்லா இடத்துலையும். இப்போ பார்த்திங்கன்னா நான் வந்து அடுத்து வாணலில் நல்லெண்ணெய் சேர்க்க போகிறேன். இது எதுக்குன்னு பார்த்திங்கன்னா, இன்னொரு ப்ரொசீஜர் இருக்குது. அது என்னென்னு பார்த்திங்கன்னா, வெங்காயத்தை போட்டு வதக்கணும். அது கூட கடுகு சேர்க்குறேன். இது வந்து அரைச்சதுக்கப்புறம் உள்ளது. அரைச்சதுக்கப்புறம் இந்த மாதிரி வாணலில் எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டு அதை பொரிய விட்டு அது கூட வெங்காயம் சேர்த்து வதக்கணும். ஓகே, நான் அந்த பெனிஃபிட்ஸ் என்னென்னு உங்களோட ஷேர் பண்ணுறேன். புளிச்சக்கீரையில் வந்து ஃபைபர் வந்து ஹையாக இருக்குங்க. இது வந்து டைஜஸ்டிவ் ப்ராப்ளம் வராமல் தடுக்கும். பிள்ளைங்களுக்கு, பெரியவங்களுக்கு ரொம்பவே இந்த பிரச்சனை இருக்கும். அதனால் வந்து இது கொடுக்கலாம், எல்லாருமே சாப்பிட்லாம். ஓகே, அதோடு சேர்த்து வைட்டமின் B6 இருக்குது, வைட்டமின் C இருக்குது, ஆன்டி ஆக்சிடென்ட் இருக்குது, கால்சியம், அயன், ஜிங்க் எல்லாமே இருக்குது. கால்சியம், அயன், ஜிங்க் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து அனிமியா வராமல் தடுக்கும். நிறைய லேடிஸ்க்கு வந்து அனிமியா ப்ராப்ளம் இருக்கும். அது ரொம்ப சிவியராக கொண்டு போய் விட்டுரும். அதனால் வந்து இந்த கீரையை அடிக்கடி சேர்த்துக்கிட்டிங்கன்னா அனிமியா வராமல் இருக்கலாம். அதுக்கப்புறம் விட்டமின் A இருக்குது, பாலிக் ஆசிட் இருக்குது. ப்ளட் சர்க்குலேஷனுக்கு வந்து இது ரொம்பவே நல்லதுங்க. ப்ளட் சர்க்குலேஷன் வந்து நல்லாயிருக்கும். உங்களுக்கு வந்து இரத்த குழாயில் அடைப்பு இல்லாமல் இருக்கும். கூட நான் என்ன சேர்க்க போகிறேன்னு பார்த்திங்கன்னா, பன்னீரோட கொஞ்சம் உப்பு சேர்த்து, கொஞ்சோண்டு எண்ணெய் சேர்த்து, அதில் மஞ்சத்தூள் எல்லாம் சேர்த்து மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். அந்த பன்னீருக்கு வந்து டேஸ்ட் கொடுக்கும், இல்லைன்னா அப்படியே பச்சை ஸ்மெல் அடிக்கும். அதோடு வந்து ஆனியனோட சேர்த்து அதை வந்து வதக்க போகிறேன். கொஞ்சம் நல்லாவே வதக்கிடுங்க. பன்னீர் வந்து நல்லா குக் ஆகிற வரைக்கும் வதக்கிட்டு, அதுக்கப்புறம் அதோட வந்து நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த கீரையை வந்து அதில் சேர்க்க வேண்டியது தான். அவ்வளோதான், நம்ம டிஷ் முடிஞ்சிருச்சுங்க. இதை வந்து சூடான சாதத்தில் நீங்கள் கொஞ்சம் நெய் சேர்த்து சாப்பிட்லாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ இந்த அரைச்ச கீரையை வந்து வாணலில் போட்டுட்டேன். கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம். உங்களுக்கு ரொம்ப திக்காக வேணும்னா நீங்கள் திக்காக வச்சுக்கலாம், இல்லைன்னா கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம். அதோட இந்த பன்னீரை வந்து மிக்ஸ் பண்ண போகிறேன். நீங்கள் பன்னீர் வேணாம், மிக்ஸ் பண்ண வேணான்னா அதை தனியாக மேலே அப்படியே வச்சுட்டு கூட சாப்பிட்லாம். இல்லை வேணும்னா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அவ்வளோதாங்க, நம்ம கீரை வந்து ரெடியாக இருக்குது. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.
மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது கேட்கணுன்னு இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க. இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு எனக்கு சொல்லுங்கள்.